பிரைஸ் தி லார்ட். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் என்று சொல்லி மார்க் 10:47 நாம் வாசிக்கிறோம். இயேசு வருகிறதை ஒரு குருடன் கேள்விப்படுகிறான். அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறான். அவரை மற்றவர்கள் அதட்டின போதும் இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சத்தமிட்டு இயேசுவாலே அழைக்கப்பட்டு அவன் பார்வையடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவன் தாவீதின் குமாரனே என்று அவன் அழைத்தனுடைய நோக்கமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததையும், தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் அனைத்தும் தாவீதுக்குள்ளும் அப்படி குமாரனை இயேசு கிறிஸ்துக்குள்ளும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே அதை அவன் விசுவாசித்தவனாய் தாவீதின் குமாரனே என்ற இயேசுவை அழைத்தது ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் உடனே அவனை அழைத்து சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாய் கர்த்தர் தலைமுறையாக நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகரமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் தாவீதையும், தாவீதுக்குள்ளாய் கிறிஸ்து இயேசுவையும், இயேசுக்குள்ளாய் நம்மையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமேன்.